முன்னொரு காலத்துல அரச மாளிகையில பணிபுரிந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவனோட வேலை வேடிக்கையான கதைகளை ராஜாவுக்கு சொல்லி ராஜாவை அவ்வப்போது ரிலாக்ஸ் பண்றதுதான். இப்போ இந்த காலகட்டத்துல அரச மாளிகையில ஒரு போட்டி திட்டமிடப்படுது. அதாவது எந்த விவசாயி அதிகமான விளைச்சலை உற்பத்தி செய்யறான் அப்படிங்கிறத பாக்குறது தான் அந்த போட்டி. அப்போ அங்க இருக்கிற ஒரு விவசாயினோட நிலத்துல பெரிய கல் இருக்கிறதுனால அவர் ராஜா கிட்ட வந்து, ராஜா, என்னோட நிலத்துல இந்த பெரிய கல் இருக்கிறதுனால என்னால அதிகமான உற்பத்தி செய்ய முடியாது. அதனால தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க இந்த கல்லை அகற்ற அப்படின்னு கேக்குறான். அப்போ ராஜாவை ரிலாக்ஸ் பண்ணி விடுற இந்த மனுஷன் ராஜா கிட்ட சொல்றான், நான் சொல்றத மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா இந்த கல்லை ஒரு இடத்துல இருந்து நான் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வைப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். என்ன சொல்ற அப்படின்னு இவகிட்ட கேட்கும்போது இந்த ஆள் சொல்றான், ஒரு மாசம் வரைக்கும் எனக்கு ராஜாவை மாதிரி உபசரிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி ராஜ உபசரிப்பு அவனுக்கு செய்யப்படுது. நாட்கள் போகுது, ஒரு மாசம் ஆயிருச்சு. எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இந்த ஆள் என்ன செய்ய போறான்னு ரொம்ப கவனமா பாத்துட்டு இருந்தாங்க. அப்போ அவன் சொன்னானாமா, 4 பேர் வாங்க, வந்து சேர்ந்து வந்து இந்த கல்லை தூக்கி என் தோள் மேல வைங்க பாக்கலாம், நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னானாமா. அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லா ஜனங்களும் சிரிச்சாங்க. ஆனா ராஜாவுக்கு கோபம் வந்தது. நான் சொல்றத கேட்டா இதை அப்புறப்படுத்துவேன் அப்படின்னு நீ சொல்லலையா அப்படின்னு ராஜா கேக்குறாரு. அதுக்கு அவன் சொல்றான், ஆமா ராஜாவே, நான் இப்பவும் அதை தான் சொல்றேன். நான் சொல்றத கேட்டு 4 பேர் என் தோள் மேல அதை வச்சேன்னா நான் சுமந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ராஜா, ஐயோ, நான் தான் இந்த ஆளோட பேச்ச சரியா கவனிக்கல அப்படின்னு உணர்ந்து கொண்டாராமா. ஆமாங்க, நம்ம பேசுற வார்த்தை ரொம்ப தெளிவானதா, உண்மையுள்ளதா இருக்கணும். எப்பவுமே மத்தவங்கள குழப்புற வார்த்தைய பேசக்கூடாது. வேதம் சொல்லுது, கொஞ்சத்துல உண்மையுள்ளவர்களா நம்ம இருந்தா கூட ஆண்டவர் நம்மள அநேகத்துல அதிபதியா ஆக்குவார். உங்க வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? மற்றவங்கள குழப்புதா